சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி PM கிசான் திட்டம் ரூபாய் 2000 உதவித்தொகை இந்த ஜூன் மாதமே கிடைக்குமா? விவசாயிகளுக்கு முக்கிய அப்டேட். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்தியா முழுவதும் உள்ள சிறு குறு விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதில் ஒரு பிரதான திட்டம் தான் PM கிசான் உதவித்தொகை. நாட்டில் உள்ள சிறு குறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 6000 வழங்கும் இந்த PM கிசான் திட்டம் கடந்த 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ரூபாய் 2000 என ஆண்டுதோறும் 3 தவணைகளாக இந்த உதவித்தொகையானது விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. அதன்படி கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் உதவித்தொகை 19வது தவணை தொகை விவசாயிகள் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த 20வது தவணை தொகைக்கான காலம் நெருங்கியுள்ளது. வரும் தவணை தொகை இந்த ஜூன் மாதம் வரவு வைக்க வாய்ப்புகள் அதிகம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தொடர்பாக அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளியாகவில்லை. இருந்தாலும் பிப்ரவரிக்கு பின் 4 மாதங்கள் கடந்துள்ளதால் இந்த ஜூன் மாதத்தில் ரூபாய் 2000 பயனாளிகளாக இருக்கும் விவசாயிகளுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு தகுதியான பயனாளிகளை கண்டறியும் நோக்கில் தேசிய அளவில் பல்வேறு விதிமுறைகளை வரையறை செய்து சரிபார்த்து வருகிறது. மேலும் PM கிசான் திட்ட பயனாளியாக தகுதிகள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், சொந்தமாக விவசாய நிலம் இருக்க வேண்டும், சிறு குறு விவசாயியாக இருக்க வேண்டும், வருமான வரி கட்டாதவராக இருக்க வேண்டும், மேலும் ரூபாய் 10,000க்கும் குறைவாக ஓய்வூதியம் பெறுபவராக இருக்க வேண்டும். மேலும் இந்த தவணை தொகையை பெற EKYC நடவடிக்கையை பூர்த்தி செய்தல், ஆதார் எண்ணை வங்கி கணக்கு எண்ணுடன் இணைத்தல், விளைநிலம் குறித்த சரிபார்ப்பை பூர்த்தி செய்தல் ஆகியவற்றை கட்டாயம் செய்து முடித்திருக்க வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட விவசாயிகள் EKYC நடவடிக்கையை மேற்கொள்ள PM கிசான் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளலாம். அப்படி தனியாக ஆப் மூலமாக பதிவு செய்ய முடியாதவர்கள் அதிகாரப்பூர்வ PM கிசான் வலைதளத்தின் மூலமோ அல்லது அருகில் உள்ள CSC மையத்தை அணுகியும் விவசாயிகள் EKYC-ஐ பூர்த்தி செய்யலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.